அப்ப இவன் அந்த கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற ஏவாளை கெடுப்பதற்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா அழகா அந்த இடத்துல பவுல் அதுக்கான காரியத்தை சொல்றாரு. வாசிங்க, அதே 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்கள் பார்ப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அவர் உபதேசத்தை குறித்து பேசுறார். அவர் எதை பத்தி பேசுறாரு? கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? இப்போ எனக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு. எதுக்கு இந்த உபதேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்குள்ளதான இந்த உபதேசத்தை வைத்து நான் தான் மனவாட்டி சபையாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்கு மனவாளனாக இருக்கிறார். இப்போ அவருடையதான அந்த வசனம் எனக்குள் கொடுக்கப்படுகிறது. இதை வைத்து நான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். பூமியில அடுத்தடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன பிசாசு செஞ்சான்? திட்டம் என்ன அப்படின்னா, இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கள்ள உபதேசத்தை கலந்து விடுகிறார். சபைக்குள்ள கொண்டு வந்து அவனுடையதான உபதேசத்தை அல்லது நாங்கள் சொல்லாத ஒரு உபதேசத்தை அவன் கலந்து விடுகிறான். அதனுடைய விளைவு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் விரும்புகிறதான தேவ பக்தி உள்ள சந்ததி பெறுவதற்கு பதிலாக 1 யோவான் 3:12 வசனம் வாசிப்போம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் விரும்பினது தேவ பக்தி உள்ள சந்ததி. பிறந்தது என்ன சந்ததி? பொல்லாங்கான சந்ததி பிறந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏவாளோடு கூட பிசாசு இணையில ஏவாளுக்குள் பிசாசின் உபதேசம் இணைஞ்சிருச்சு. அதனுடைய விளைவாக பிறக்கிறது என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொல்லாங்கானாக இருக்கிறது. இப்ப நிறைய பேர் இந்த காலத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சபைக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இங்க இருக்கோம், சபைக்குள்ள இருக்கிறோம். இப்ப அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளதான் வந்திருக்கிறோம். இதுல மாற்றுக்கத்தே இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இருந்து பிறக்க போறது கிறிஸ்துவினால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா, பொல்லாங்கனால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா? அதான் முக்கியம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தது உண்மை. ஆனா இங்கிருந்து நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன். இப்ப சபைக்குள்ள நாம 2 பிள்ளைகளை திருமணம் பண்ண வைக்கிறோம். ஒரு மகனையோ ஒரு மகளையோ நாம் கொண்டு வந்து திருமணம் வைக்கிறோம். மணமகன் மணமகளை திருமணம் பண்ண வைக்கிறோம். ஆனால் எல்லா மணமகனும் எல்லா மணமகளுக்கும் ஒத்தாக மாறாது. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கூட எல்லாரும் எல்லாருக்கும் சரியாகாது. இதுல இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவர்கள் மணமுடிக்கிறவர்கள் அந்த 2 பேருமே யாரால் பிறந்தவர்கள் ரொம்ப முக்கியம். நான் சரீர பிரகாரம் பேசுறேன், ஸ்பிரிச்சுவலி பேசுறேன். உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். என்னன்னா, இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததாக தான் இருக்கு. காயின் ஆதாமுடைய பையன் தான், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன், தேவசாயலை படைக்கப்பட்டவன். அவன் மூலமாகத்தான் காயின் வருகிறான். இங்கேயும் சபைக்குள்ள அப்படிதான் வராங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிசாசு தான் வித்த கலந்துடுறான், தன்னுடைய உபதேசத்தை கலந்துடுறான். அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க சர்ச்சுக்குள்ள. இப்போ உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசினுடைய உபதேசம் இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் ஒரு ஏவாள் கையில கொடுத்தீங்கன்னா, ஏவாளாக கொடுக்குறீங்களா இல்ல சபைக்குள்ள ஒப்படைக்கிறீங்கன்னா, இவங்க 2 பேர் வழியா பிறக்கிறது பொல்லாங்கால தான் இருக்கு. அதான் இங்க பிரச்சனை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்குள்ள வராங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களா, இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றாங்களா, அந்த அதை நம்ம பாக்குறதுல நம்ம என்ன பாக்குறோம்? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. பட் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யாருடையதான உபதேசம்? சபைக்குள்ள நம்ம தான் உபதேசம் கொடுக்கிறோம். ஆனா வெளியிருந்து ஒரு பாம்பு வந்து எங்கேயோ அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்துடுது. அந்த உபதேசம் அவங்களுக்குள்ள கருதரிக்கும் பொழுது அது எதை பெற்றெடுக்குது? பொல்லாங்கனை பெற்றெடுக்குது. எப்படி சபைக்குள்ள இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்குள்ள பொல்லாங்கன்கள் உள்ள எப்படி வராங்க? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் சபைக்குள்ள இருக்கிறாங்க, அவர்கள் பொல்லாங்கனாய் மாறுகிறார்கள். எப்படி இருக்கு? அது எப்படி யோசிச்சு பாருங்க. ஆதாமும் ஏவாளும் கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க, தேவ சாயலாக கர்த்தரே மேட் பண்ணிருக்கிறார். என்ன சொல்ற? மேட் இன் ஹெவன்ன்றது அவங்க 2 பேரும் தான் கரெக்ட். அவர் தான் வந்து படைச்சிருக்கிறார். 2 பேரையும் அவர் தான் ரெடி பண்ணிருக்கிறார். ஆனா 2 பேரும் பெற்றெடுக்கிற பிள்ளை என்னவா இருக்குது? பொல்லாங்கானா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. எப்படி இது சாத்தியம்? எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது? அந்த பொல்லாங்கன் அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
எரிச்சல் உண்டாச்சு. பொல்லாங்கனுடைய சுபாவத்துல ஒண்ணு என்னது? எரிச்சல். யாரை கண்ட எரிச்சல்? தன் சகோதரனை கண்டு எரிச்சல். அவனுக்கு அக்செப்ட் ஆச்சு, எனக்கு அப்செட் ஆல. ஏன்? அவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. ஏன்? இதான் பொல்லாங்கனுடைய சுபாவம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த, எப்படி ஆதாம் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அவனுக்குள்ளிருந்து வரக்கூடியதான காயினுக்கு என்ன சுபாவம் இருக்கிறது? எரிச்சல் சுபாவம் இருக்கு. இது எரிச்சல் ஆண்டவருக்குள்ள இல்ல. ஆண்டவருக்குள்ள இல்லாதது ஆதாமுக்குள்ள வராது. ஆதாமுக்குள்ள இல்லாதது எப்படி காயினுக்குள்ள வரும்? அப்ப காயினுக்குள்ள வந்திருக்குதுன்னா இது பொல்லாங்கனால உண்டானது. 2வது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். காயினை பார்த்து கர்த்தர் சொல்ற அர்த்த வார்த்தை நன்மை செய்யாதிருந்தால். இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா ஏதேனுக்குள்ள இருக்கிறாங்க. அதான் மறந்துடக்கூடாது. தோட்டத்துக்குள்ள இல்ல, எங்க இருக்கிறாங்க? ஏதேனுக்குள்ள. ஏதேன்னா மகிழ்ச்சி, ஏதேன்னா சர்ச், தேவ சமூகம்னு இருக்கு. இவ்வளவு கர்த்தர் காயின் எங்க இருக்கிறான்னா காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறான். காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறான். காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது எரிச்சல் இருக்கு. காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு. சபைக்குள்ள நான் பேசுறது எல்லாமே, நான் இப்ப பேசுறது நான் பிலீவர்ஸை பத்தி இல்ல. நிறைய பேர் காயினை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவன் நான் பிலீவர் இல்ல. காயின் பிலீவர், சர்ச்சுக்குள்ள இருக்கிற பர்சன். ஏதேனுக்குள்ள இருக்கிறவன் அவன். ஏதேனை விட்டு வெளியே போன பிறகு இருக்கிற காயின் வேற. ஏதேனுக்குள்ள இருக்கிற காயின். இப்ப ஏதேனை விட்டு வெளியே போனா ஆபேல கொலை பண்ண பிறகு அவர் வெளியே போயிட்டார். அந்த காயின் வேற. அது பார்ட் 2. இது பார்ட் 1. சர்ச்சுக்குள்ள இருக்கிறாரு. இந்த காயினுக்கு எரிச்சல் வருது. 2வது நன்மை செய்யாதிருந்தால், உள்ளுக்குள்ள என்ன இல்லை அவனுக்கு? ஆண்டவர் சொல்ற நீ நன்மை செஞ்சுதான் நான் கண்டிப்பா நன்மை செய்ய போறேன். அவனுக்கே தெரியல நம்ம நன்மை செய்யலன்னு சொல்லி. அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கு. அடுத்து வாசிங்க 4:8 வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். விரோதம். சபைக்குள்ள என்ன இருக்குது? விரோதம். எப்படி இதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க. காயின் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்குது. ஏதேனுக்குள்ள ஒண்ணு ஃபர்ஸ்ட் எரிச்சல் இருக்கு. 2வது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு. 3வது விரோதம் இருக்கு. சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு. 4வது கொலைபாதகம் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? கொலை. வசனம் சொல்லுது பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏதேனுக்குள்ள என்ன இருக்குது? கொலை பண்ற சுபாவம் இருக்குது. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் எட்டர்னலே கிடையாது. யாருக்கு? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இதுல என்ன பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆரம்பத்துல சபைக்குள்ள வந்த புதுசுல ஒரு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் சொல்றேன், எங்க சர்ச்சுக்குள்ள நான் உருவான காலத்தை சொல்றேன். 10 வருஷம் எங்களுக்கு பெருசா ஊழியத்தை பத்தி எல்லாம் சொல்லியே கொடுக்கல. எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பத்தி மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஊழியம் என்பது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பார்ட். அது பின்னாடி செய்யலாம். ஒருவேளை சூழ்நிலை செய்யாம கூட நீங்க போகலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த மாற்றம் வந்துட்டே இருக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, சர்ச்சுக்குள்ள வெளியே நீங்க நல்லா ஊழியம் செய்யணும், வெளியே நல்லா கிராண்டா இருக்கணும், எல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ள மாற்றம் இல்லை. சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள மாற்றம் இல்லை. என்னென்ன இருக்குது? எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்கு, விரோதம் இருக்கு, நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு, கொலைபாதகம் இருக்கு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாய் இருக்கிறார். இவ்வளவு சர்ச்சுக்குள்ள இருக்கு. இது யாரு? ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த 2 தேவனுடைய ப்ராடக்ட், பெற்றெடுத்த பொல்லாங்கன். இன்னைக்கு கர்த்தர் தான் பெற்றெடுக்கிறார் சபைக்குள்ள. கர்த்தரோட ரத்தத்தால மீட்கப்பட்டுதான் உள்ளே வரோம். ஆனா உள்ளே வரக்கூடியது காயினாக இருக்கிறதா? காயினுடைய சுபாவத்தை உடையதா இருக்கிறதா? அதான் கேள்வி. இன்னைக்கு உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. சர்ச் என்பது ஒரு ஏதேன், ஒரு மகிழ்ச்சியான இடம். சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது, நாங்கள் ஒவ்வொரு முறை வந்துட்டு போகும்போதும், நான் எங்க அம்மா வச்சு சொல்றேன். எங்க அம்மாவுக்கு அப்பெல்லாம் 60 வயசு இருக்கும். நாங்க சர்ச்சுக்கு வர காலத்துல 60 வயசு இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது நாங்க போவோம். வெளியே போகும்போது நின்று பேசி டீ குடிச்சிட்டு
அப்படி ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த உள்ள வந்துட்டு போகும்போதே வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னைக்கு சர்ச்சுங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட். சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒண்ணு சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ், வந்துட்டு போனமே. ஒரு சிலர் எல்லாம் சர்ச்சுக்கு வரணும், வேற வழி இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு போறாங்க. சண்டே ஆனா ஆராதனைக்கு வரணுங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, வேற வழி இல்ல. அவங்களுக்குள்ள அந்த அந்த இது இருக்கு, பயம் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு வர்றது சந்தோஷமா இல்ல. ஒரு சிலர் சர்ச்சை எப்படி பார்க்கறாங்க? ஒரு பாலிடிக்ஸ் இடம், ஒரு அசம்பிளி உள்ள வராங்க, இங்க அவ்வளோ பாலிடிக்ஸ். சகோதரர்கள், இதுல எப்படி ஒரு மனமா இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு வருது? ரிவைவல்னு ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா பிசாசே கிடையாது. பிசாசால ரிவைவலை தடுக்கவே முடியாது. பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது, அவன் வீழ்த்தப்பட்டவன். அப்ப ரிவைவல் வராம போறதுக்கு யார் காரணம்? சர்ச். நம்ம தான் காரணம். காரணம், இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு. யார் பெரியவன், யார் சின்னவன், அடுத்தவன் யாரு, பணத்தாசை எல்லாம் இருந்துச்சு. ஒரு யூதாஸ் காரியத்து உள்ள இருக்கிறான், மறுதளிக்கிறவன் உள்ள இருக்கிறான், இவ்வளவு பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வர முடியல? ரிவைவலை கொண்டு வர முடியல, இயேசு கிறிஸ்துவாலே கொண்டு முடியல. கடைசியா ஆவியானவர் வர்றார். ஆவியானவர் ஒரு தடவைக்கு 3 தடவை இருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்கள் ஒருமனப்பட்டு, அவர்கள் ஒருமனப்பட்டு, அவர்கள் ஒருமனப்பட்டு. அந்த ஒன்னஸ், சர்ச்சுக்குள்ள இந்த ஒன்னஸ் கெடுக்கிறது என்ன? எத்தனையோ விதமான சுபாவங்கள். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள ஒன்னஸ் கெட்டுச்சு, சர்ச் கெட்டுருச்சு, அவ்வளவுதான். சபை யாருக்கான இடமும் கிடையாது. சபை இது ஒரு இது என்னது உன்னது, அவங்களது இவங்களது, அவங்களுக்கு என்ன அதிகாரம், இவங்களுக்கு என்ன அதிகாரம், யார் பெரியவன், இந்த மாதிரி கான்செப்டுக்கான இடமே கிடையாது. சபை முழுக்க முழுக்க தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம். எப்ப நம்ம ஒன்னஸோட வரமோ அப்பதான் சபையானது ஒரு ரிவைவல்குள்ள கடந்து போகும். இங்க இருக்கும் பொழுதே இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க காயின் இருப்பான். திருப்பியும் சொல்றேன், யார் இருப்பா? காயின் இருப்பான். இப்ப ஆபேல் காயினை கொண்டானா, காயின் ஆபேலை கொண்டானா? இப்ப இருக்கிற அத்தனை ஆபேலும் காயினை கொண்டுகிட்டு இருக்கான். இங்க இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது? எல்லா பரிசுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவியை கொண்டுகிட்டு இருக்கான். காயின் பாவி, கரெக்ட் தானே? இப்போ அவனை பாவி பாவின்னு கார்னர் பண்றது யாரு? சுத்தி இருக்கிற அத்தனை பரிசுத்தவானும், அத்தனை நீதிமான்களும் உட்கார்ந்து காயினை கார்னர் பண்ணி, காயின் இப்ப ஆபேலை பார்த்து பயப்படுறான். எங்கடா இவனுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படின்னு. சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் மேக் பெர்ஃபெக்ஷன். இங்க காயின்கள் தான் இருப்பார்கள். ஏன்னா அப்படித்தான் பிறந்திருக்குது. சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு? காயினை ஆபேலாய் மாற்றுவதற்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இருக்கிற ஆபேல் எல்லாம் சேர்ந்து காயினை கொண்டுகிட்டு இருக்கு உட்கார்ந்து. அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு. குற்றப்படுத்துறான்னா ஏன் குற்றப்படுத்துறோம்? குறை இல்லாம எங்க எல்லாத்தையும் குறை இருக்கு. எவ்ரிபடி ஹேவ். இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள குறை இல்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எப்ப வரைக்கும்? பரலோகத்துக்கு போற வரைக்கும். அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி என்ன சொல்லிட்டாரு? பாவிகளில் பிரதான பாவின்ட்டு போயிட்டாரு. இங்க எல்லாருக்கும் சுய நீதி, சுய பரிசுத்தம். இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு, நான் பெருசு, நீ பெருசு, நான் கீழே, நீ மேல. இந்த 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா? நல்ல ஒருமனமா இருந்தான். ஒருமனமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல? பிரச்சனை வரல. 6ஆம் அதிகாரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு? 1-2 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபைக்குள்ளதான் ஒரு மனம் வந்துருச்சு, சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வந்துருச்சு. 1ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டார்கள், எழுப்புதல் வந்துருச்சு. 3ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் கூடி இருந்தார்கள். இப்ப இங்க எங்க கிரேக்கன் ஒருத்தன் உள்ள வந்தான்? இந்த தாட் ஏன் வந்துச்சு? இப்போ ஒருமனப்பட்டு கூடி உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ள தோன்றான், கிரேக்கர்கள் விதவைகள், கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில்லை, நம்ம தான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வந்துட்டோமே. இப்ப அந்த கிரேக்கங்கிற தாட் ஏன் வந்துச்சு உனக்கு? அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒரு மனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்கன், நான் யூதன், நான் அந்த ஊர்க்காரன், நான் இந்த ஊர்க்காரன், நான் அந்த மொழிக்காரன், நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் ஒரு மனதுக்கான பிரிவினை, காயினுடைய சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் என்ன செய்கிறது?
ஒரு நாள் உன்னை ஏதேனை விட்டு வெளியே கொண்டு போகும், வெளியே கொண்டு போயிடும். கடைசியில காயின் ஏதேனை விட்டு எங்க போயிட்டான்? பூமிக்குள்ள போயிட்டானா. வசனம் சொல்லுது, பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பே. இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச்சுக்குள்ள. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், டோன்ட் கார்னர் எனிபடி. நான் சொல்ல புரியுதா? யாரையும் கார்னர் பண்ணாதீங்க, யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க, உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது. உங்களாலேயும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல? ஒன்னஸ் கொண்டு வர முடியல. இங்க ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்து இருக்கிறார். எது கொண்டாந்து? ரிப்பேர் சரி பண்றது கொண்டாந்து இருக்கிறார் சர்ச்சுக்குள்ள. நீங்க பாக்குற இடம் சர்ச்சுங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப். இங்க வந்து ஏன் அந்த கார் ஓட்ட, ஏன் அந்த கார் ஓடாம நிக்குது, ஏன் அந்த கார்ல இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான். இதை ரெடி பண்ணி அனுப்பத்துக்கு தான் கர்த்தர் சர்ச் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிறாரு. அதை தான் பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னியாக உங்களை ஒப்படைக்கணும். நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவாடி கிடையாது. அந்த அம்மாவுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. கன்னிகை தான் அந்த அம்மா. யாரு? புருஷனை அறியாத கன்னி தான். ஆனா வசனம் சொல்லுது, அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. அவ கன்னியா இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிட முடியாது. அவளுக்கு என்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா படிச்சு பாருங்க. இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம நம்ம நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நல்லா பரீட்சை எழுதுற பையனை பார்த்திருக்கிறீங்களா? எக்ஸாம்ல அக்கம் பக்கம் என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். பேப்பரை வாங்குவா, கொஸ்டின் பேப்பரை வைப்பா, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் அடிஷனல் ஷீட்டுமா அவ்வளவுதான் அவனுடைய வேலையே இருக்கும். இந்த ஆன்சரே தெரியாதவன் என்ன பண்ணுவான்? சுத்தி பார்த்துன்னு இருப்பான். நல்லா எழுதுறவன கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? டே அவனையும் எழுத விட மாட்டான். நல்லா பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு ஆன்சர் தெரியாது, இவன் எழுதல, கூட உட்காந்துருக்க நல்லா எழுதுறவனே என்ன பண்ண மாட்டான்? எழுத விட மாட்டான். இப்படி அவங்ககிட்ட பேசிட்டே உட்காந்துருப்பான். நல்லா எழுதுறவன் எவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான், இடது புறம் வலது புறம் பார்க்க மாட்டான். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவன் உதவி ஒரு கண்மலையாக கிறிஸ்துவ மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பானே ஒழிய பக்கத்துல இருக்கிற எவனை பத்தியும் பார்க்க மாட்டான்.